ரேபீஸ் ஒரு கொடிய நோய் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது வெறும் நாய் கடினால மட்டும்தான் வருது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இல்லங்க. காட்டு விலங்குகளோட கடினால கூட ரேபீஸ் பரவும். ரேபீஸ் அப்படின்றது விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு மட்டுமே பரவக்கூடிய ஒரு கொடிய வியாதி. இதற்கான கியூர் அதாவது இதற்கு குணப்படுத்தவே முடியாது. ஒன்ஸ் அந்த பெர்சனுக்கு ரேபீஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து 100% 100க்கு 100% அது இறப்ப நோக்கி அவங்கள தள்ளிடும். இது சில சமயங்கள்ல ஒரு சில நாட்கள்ல அதற்கான அறிகுறிகள் தென்படும். சிலருக்கு வந்து மாதக்கணக்கு ஆயிட்டு அந்த அறிகுறிகள் எல்லாமே தென்படும். விலங்குகளுடைய உமிழ்நீர்ல ரேபீஸ் அப்படின்ற இந்த வைரஸ் இருக்கும். இந்த உமிழ்நீர் வந்து மனிதர்கள் படும்போது, அதாவது கடினாலயோ, இல்ல மியூகோசல் எக்ஸ்போஷர் சிலருக்கு வந்து அந்த கண்ல இருக்கக்கூடிய மியூகோசா எக்ஸ்போஸ் ஆயிடும். மியூகோசா அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. இந்த வழவழப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மியூகோசான்னு சொல்லுவோம். கண்ல தென்படக்கூடிய அந்த வெள்ளையா இருக்கக்கூடியது மியூகோசா, வாய்க்குள்ள இருக்கிறது மியூகோசா. சப்போஸ் வந்து அந்த உமிழ்நீர் வந்து மியூகோசல் எக்ஸ்போஷர் இருந்தாலோ, இல்ல ஏதோ ஒரு கீறல் இருந்திருக்கு ஆல்ரெடி அது மேல விலங்குகளோட உமிழ்நீர் பட்டுதுனாலோ, கண்டிப்பா ரேபீஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு.